அன்பானவர்களே, இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42:7. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு வழியாகவும் வைக்கிறேன். பாருங்க, எங்கள் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிரியமானவர்களே, நம்மளை எப்படி வைக்க போகிறாராம்? ஜாதிக்குள்ளே ஒரு ஒளியை வைக்க போகிறோம், ஜனத்துக்குள்ளே ஒரு உடன்படிக்கை. இது என்னுடைய பிள்ளை என்று ஒரு உறுதி, ஒரு ஒப்பந்தம். நீ உயர்த்த அநேக ஜனங்கள் பார்ப்பாங்கம்மா. இவன் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கை பாருங்கள் எப்படி உயர்து அப்படின்னு அநேக ஜாதிகள் உங்களுக்கு சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, உன் கையை பிடிச்சிட்டார். என் மகன் இத்தனை நாள் எனக்காக வேண்டுதல் செய்தான், விண்ணப்பம் வைத்திருக்கிறான், என்னையே பின்பற்றுகிறான், என் உடன்படிக்கை அவன் மீறலை, என் நீதியின்படி அவன் நடந்தான். அதனால தான் கர்த்தராகிய நான் நீதியின்படி உண்மை அழைத்தேன். நீ நீதியாக இருக்குன்னு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். என் ஊழியத்துக்கு, என் வேலைக்கு நீ தகுதியாக ஆனவன், அதனால் வேண்டிதாம்மா உன்னை நான் கையை பிடிச்சி உன்னை அழைத்திருக்கிறேன்றார். நீதியின்படி உன்னை அழைத்து உன் கரத்தை பிடித்து உண்மை தற்காக்கிறான். பொல்லாப்பு ஒன்று தேரக்கூடாது, பொல்லாப்பு நேரிடக்கூடாது, தீய மனுஷார் கூட நீ கூடக்கூடாது, அப்படிலாம் வந்து தற்காக்கிறான். தற்காத்து என்ன பண்ணுறாராம்? உங்கள் ஜனத்துக்கு மத்தியில், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், இனத்தார்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க? அவர் என்ன பண்ண எப்படி வைக்க போகிறாராம்? ஒரு சாட்சியாக வைக்கிறாராம். ஜனத்தின் மத்தியில் அவர் என்ன பண்ண போகிறாராம்? உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒரு ஒளி. உலக ஜாதிகள், எல்லா ஜாதிகளுக்கும் நீ ஒரு ஒளியாக இருக்க போகிறீங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கணும். உங்கள் வாழ்க்கை தான் சொல்கிறாங்க. எப்படிலாம் இருக்கணும், அவருடைய கரம் பிடிச்சிட்டா போதுங்க. அவர் தற்காக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லா வகையிலும் பொல்லாவிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் இந்த நாளிலே நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராகிய நான் என்னுடைய நீதியின்படி. நம்முடைய நீதி எப்படி நீதியாக நடக்கணும்? நீதியின்படி உம்மை அழைத்து உம்மை கையை பிடித்து உம்மை தற்காத்து எப்படிலாம் செய்கிறார் பாருங்க. உன்னை உயர்த்தது தாங்க அந்த வேலை பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, நான் எப்படியா இருக்கணுமா? ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், அநேக காரியத்தில் நான் இடப்படுறேன், ஊழியத்தில் அநேக வேலைகளை செய்கிறேன், என் வாழ்க்கையில் எது உயர்வு இல்லை அப்படின்னா உன் நீதி ஆண்டவர் பார்த்துருக்குறாருங்க. அதுக்கு தான் உன் கருத்தை, அவருடைய கருத்தை உன்னை பிடிச்சி நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஜாதிகள் மத்தியில், உங்கள் இனத்தின் மத்தியில் உன்னை உயர்த்தி ஆசிரியக்க போகிறேன். ஆண்டவர் வார்த்தை மூலமா உங்களை பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியை, இந்த வார்த்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழல் இருக்குன்னா கர்த்தர் உயர்த்தும்படியாய் அவர் தற்காத்து அவர் கரத்தை பிடித்து நீதியின்படி நீ செய்தி இத்தனை நாள் நீதியாக செய்தி, அந்த நீதியின்படி என்ன பண்ணலாம்? உன்னை உயர்த்தி ஜாதிகளுக்குள்ளே ஒரு ஒளியாக வைத்து உன்னை ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.